வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ என்னன்னு சொன்னால், ரீசெண்டாக நான் ஊரில் இருக்கும்போது கடக்காம போகிற மரக்கடை கடைக்கு போயிருந்தேன். அப்படின்னு சொல்லுறது கடைக்காரன்னா ரெகுலராக வேலை ஒன்று செஞ்சுட்டு இருப்பார். எப்போ பார்த்தாலும் அங்கே வந்து கொச்சிக்காய், வெங்காயம், இந்த தக்காளி பழம் சாமான் எல்லாம் போய் அதில் ஒன்று ரெண்டு பழுதாக போயிருந்தாலும் அது தூக்கி வீசிட்டு இருப்பார். அதை பார்த்து அண்டைக்கும் போனோன்னா அவர் அதே வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தார். அப்போ நான் பார்த்தவர்கிட்ட கேட்டேன், அண்ணா அதில் பெருசாக ஒன்றும் இல்லையே, ஒன்று ரெண்டு தானே பழுதாக போய்கிறது, அதெல்லாம் அணியத்துக்கு எடுத்து கிளியர் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் கிடந்தாலும் ஒன்று ஒன்றா போயிருந்தானே நான் சொல்லி கேட்டேன். பெருசாக ஒன்றும் இல்லை தானே, சின்னதானே சொல்லி கேட்டேன். அப்போ அவர் எனக்கு ஒரு பதில் சொன்னார். என்னன்னு சொன்னால், தம்பி இதில் ஒன்று ரெண்டா இருக்கு, ஓகே, இருந்தால் கூட அந்த வந்து பார்க்குறவங்களுக்கு இதில் பழுதாக போனது கிடக்கு, அப்போ இதுவும் மொத்தமாக பழுதாக போய் தான் இருக்கும் என்ன நினச்சிருப்பாங்க. நினச்சி அந்த இதுகளை எடுக்காமல் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று இருக்குது, என்னென்னு சொன்னால், அந்த பழுதா போனதுகள் கொச்சிக்காயம் தக்காளி பழம் தான் சரி, பழுதா போனதுகள் அந்த பழுதா போன நல்லதோடு இருக்கும்போது நல்லா இருக்கிறதும் கூட பழுதா போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுகளில் இருக்கிற கிருமி அதில் மாறி நல்லா இருக்கிறது கூட பழுதா போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் ரெகுலராகவே நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த விஷயத்துல இருந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் தெளிவாகணும். என்னென்னு சொன்னால், நம்ம இருக்கிறோம், நம்மளோட நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. நம்மளுக்கு சுற்றி இருக்கிறவங்க பார்க்குற பார்வையில் நம்மளோட யார் இருக்காங்கன்றதை வச்சு தான் நம்மளையும் எடை போட போகிறாங்க. நம்மளை சுற்றி நல்லவங்க மட்டுமே இருந்தாங்கன்னு சொன்னால் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும். அப்படித்தான் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னு சொன்னால், கெட்டவங்க நம்மளை சுற்றி கூட இருந்தாங்கன்னு சொன்னால் நம்மளை சுற்றி கெட்ட விஷயங்கள் நடக்குது, நம்மளை பார்க்குறவங்க நம்ம கெட்டவங்க தான் நினைப்பாங்க. ஸோ நம்மளை சுற்றி யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்றதை நம்ம டிசைட் பண்ணணும். நம்மளை சுற்றி இருக்கிற கெட்ட விஷயங்களையும் கெட்டவங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு நம்மளை சுற்றி ஒரு நல்ல சரௌண்டிங்கை நம்ம உருவாக்கி வச்சுருந்தோம்னு சொன்னால் வாழ்க்கையில் எப்படி நம்ம ஒரு நல்ல உயரத்துக்கு போகலாம்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்குறத வச்சு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள் பிடிச்சிருந்தா லைக் கொண்ட போடுங்க, அதோட உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.